அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம AutoCAD tutorial சீரிஸ்ல ஸ்ப்ளைன் உடைய ஆப்ஷன்ஸை பத்தி பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ இந்த ஸ்ப்ளைன் அப்படின்னா என்னன்னு சொல்லி முந்தைய வீடியோவில் பார்த்தோம். இந்த ஸ்ப்ளைனோடைய ஆப்ஷன்ஸை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம இந்த ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணணும். ஸோ ஸ்ப்ளைனை கிளிக் பண்ணும்போது நமக்கு இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெத்தட், டிகிரி, ஆப்ஜெக்ட். இப்போது இந்த மெத்தட்னா என்னென்னா, இந்த மெத்தடில் ஒரு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதாவது ஃபிட், சிவி. இப்போது இதில் ஃபிட் அப்படின்னா என்னென்னா, நம்ம வரையக்கூடிய ஸ்ப்ளைன் அந்த பாயிண்ட்டை நம்ம எங்கே கிளிக் பண்ணுறோமோ அந்த பாயிண்ட்லேயே நமக்கு வந்து ஃபிட் ஆகும். சிவி அப்படிங்கிறது கண்ட்ரோல் வெர்டிசஸ், அதாவது இந்த ஸ்ப்ளைனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு தனியாக ஒரு பாயிண்ட்ஸை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். இதுதான் வந்து கண்ட்ரோல் வெர்டிசஸ். ஸோ இப்போது இதில் ஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் இங்கே பிக் பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி நான் மல்டிபிள் பாயிண்ட்ஸை பிக் பண்ணி ஒரு கர்வ் நான் வரைகிறேன். இப்போது இந்த ஸ்ப்ளைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்ப்ளைன் மேலேயே நமக்கு வந்து என்ன இருக்குன்னா இந்த பாயிண்ட்ஸ் இருக்கும். இதுதான் ஃபிட் மெத்தட். இப்போ இதுவே அதே ஸ்ப்ளைனில் மெத்தடில் சிவினா கண்ட்ரோல் வெர்டிசஸ். இப்போது இந்த பாயிண்ட்டை நான் இங்கே கிளிக் பண்ணுறேன், செகண்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணுறேன், தேர்ட் பாயிண்ட் இங்கே கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ளைன் ஜென்ரேட் ஆகும். அது எல்லாமே உங்களுக்கு இந்த கண்ட்ரோல் வெர்டிசஸை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து கிரியேட் ஆகும். இப்போ இந்த ஸ்ப்ளைனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதோடைய பாயிண்ட்ஸ் நமக்கு வந்து கிடைக்கும், அதாவது கண்ட்ரோல் வெர்டிசஸ். ஸோ இதை நீங்கள் பேஸ் பண்ணி இதை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கூட இந்த ஸ்ப்ளைனுடைய கர்வேச்சரை நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போது இந்த ஸ்ப்ளைனுடைய கண்ட்ரோல் வெர்டிசஸை யூஸ் பண்ணி நீங்கள் இப்போ இந்த சிவி மேலே வச்சிங்கன்னா ஸ்ட்ரெச் வெர்டெக்ஸ் அப்படின்னு வருது. இப்போ இந்த பாயிண்ட்டை நீங்கள் ஸ்ட்ரெச் பண்ணலாம். அடுத்தபடியாக இந்த பாயிண்டில் நீங்கள் வச்சிங்கன்னா ஆட் வெர்டெக்ஸ்னு வரும். ஆட் வெர்டெக்ஸுங்கிறது ஒரு புதுசாக ஒரு வெர்டெக்ஸை நீங்கள் ஆட் பண்ண முடியும். அடுத்து ரிஃபைன் வெர்டிசஸ். ஸோ ரிஃபைன்னா இதுக்குள்ளார நீங்கள் ரிஃபைன் பண்ணிக்க முடியும், இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணிக்க முடியும். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வெர்டிஸை பிடிச்சி நான் இங்கே இதை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ரிஃபைன் வெர்டிஸ், இன்னொரு ரிஃபைன் வெர்டிஸ். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் பெக்குலியராக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அடுத்து இதில் ரிமூவ் வெர்டெக்ஸ். இப்போ இந்த வெர்டெக்ஸை நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். இதுதான் ஸ்ப்ளைனில் மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷன். அடுத்தபடியாக ஸ்ப்ளைன் டிகிரி. டிகிரி அப்படிங்கிறது இந்த ஸ்ப்ளைனோட டிகிரி நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். இப்போது அந்த டிகிரிஸை பேஸ் பண்ணி நமக்கு ஒரு கர்வேச்சர் ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட்டு ஆப்ஜெக்ட். எனக்கு இப்படி ஒரு பாலிலைன் இருக்குது. இப்போ ஸ்ப்ளைனில் ஆப்ஜெக்டை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எந்த ஆப்ஜெக்ட் உங்களுக்கு ஸ்ப்ளைனாக மாறணும்னு சொல்லி நீங்கள் கிளிக் பண்ணணும். இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுறீங்க, ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா இந்த ஆப்ஜெக்ட் ஸ்ப்ளைனாக மாறிடும். இப்போ இந்த நான் கிராஸ் அரை இதுக்கு மேலே வச்சிங்கன்னா உங்களுக்கு ஸ்ப்ளைனுன்னு காமிக்கும். இதுதான் ஸ்ப்ளைனுடைய ஆப்ஷன்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோஸை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.